தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாக திகழ்கின்ற சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் நாள் 28/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை ஆலய வழிபாடுகள் செய்து அம்பாள் ஆலயங்களிலே ராகு ஆலயத்திலே நடைபெறுகின்ற ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியது. நாளைய தினம் தை மாதத்து அமாவாசை, புஷ்ய அமாவாசை என்று போற்றப்படுவது. அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பாடல்கள் நமக்கு கிடைத்த நாள். சுப்பிரமணிய பட்டராக இருந்தவர் அபிராமி பட்டராக உயர்ந்த நிலை பெற்று சிறப்பு பெற்றவர். அந்த சுப்பிரமணிய பட்டனாகிய பக்தனுக்காக நிறைந்த அமாவாசையிலே அம்பாள் தன்னுடைய காதிலுள்ள காதணியை கழற்றி ஆகாயத்திலே வீச நிலவு தோன்றியது பௌர்ணமி. அமாவாசையிலே பௌர்ணமி தோன்றிய அற்புதமான நாள் தை அமாவாசை என்று போற்றப்படுவது. இந்த தை அமாவாசை பிதர்களுடைய வழிபாட்டுக்கு இந்த உத்தராயணம் தட்சணாயணம் என்கின்ற வருடத்திலே 2 அயனங்கள், 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை, இந்த 6 மாதங்களுக்கு ஒரு அயனங்கள். இதிலே முதல் மாதம் தை மாதம், அதே போல 6 மாதம் நிறைவேற்றி அடுத்து ஆரம்பிக்கின்ற 7வது மாதம் ஆடி மாதம். இந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் பிதர்களுடைய வழிபாட்டுக்கு மிக முக்கியம். அந்த தை அமாவாசையிலே தான் சரபோஜி மன்னன் திருக்கடவூரிலே பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு அம்பாளை தரிசிக்க சென்ற பொழுதுதான் இன்று என்ன திதி என்று கேட்கின்றான். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய தை அமாவாசை நாளைய தினம் பெற்றோர் இல்லாதவர்கள், அப்பாவோ அம்மாவோ இல்லாதவர்கள் விரதம் இருந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும், மோட்ச தீபம் ஏற்றுகின்ற பொழுதிலும், அப்பா அம்மா வயசிலே உள்ளவர்களுக்கு ஒரு வேளை உணவை வாங்கி கொடுக்கின்ற பொழுதிலும், அல்லது வீட்டுக்கு அழைத்து ஒரு உணவு கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த மறைந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்குமா? நமக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்பா அம்மா வயசில் உள்ள யாரோ ஒரு பெரியவர்களை அழைத்து அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்தாலே அந்த தாய் தந்தையர்களுடைய ஆத்மா ஆசீர்வதிக்குமாம். அதுவும் நமக்கு முடியல, ஏதோ நம்மால் முடிந்த ஒரு 10 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக இருந்தால் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கள். இப்போ 10 ரூபாய்க்கு எதுவுமே வாங்க முடியாது. இருந்த பொழுதும் ஏதாவது அவர்களுக்கு கொடுக்கணும். இல்லை பழங்கையை வாங்கி கொடுங்கள், ஒரு வேஷ்டி, ஒரு சேலை, எது உங்களுக்கு முடிகிறதோ உங்களுடைய அப்பாவை அம்மாவை நினைத்து யாரோ இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது தர்மம். யாருக்காவது கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கோ அண்ணன் தம்பிக்கோ கொடுத்தா தர்மமாகாது, அது கடமை. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா கடமை, அண்ணன் தம்பிக்கு வாங்கி கொடுத்தா கடமை. ஒரு அண்ணாவாக இருக்கிறவன் தம்பிக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறது. இல்லாதவருக்கு, முன்பின் யாருன்னு தெரியாதவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது தர்மமாகிறது. எனவே அந்த தை அமாவாசையிலே இவ்வாறு விரதம் இருந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும், ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும், அல்லது அபிராமி அந்தாதியை ஒளிப்பதிவு நாடாக்கிழமையுடன் கேட்டு
அவற்றை பக்தியோடு பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அபிராமி அந்தாதியை கேட்டாலே எல்லாம் கிடைக்குமாம். அம்பிகையுடைய அருளினாலே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணங்க நாளைய தினம் இந்த தை அமாவாசையை நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஜான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களான் சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் வாழுகின்ற எங்களுடைய சமூகத்திலே அல்லது இந்த உலகத்திலே எப்பொழுதும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே முரண்பாடும் போராட்டமும் இடம் பெற்றுக் கொண்டு வருகின்றன. எங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயும் நன்மையை தேடுவதற்காகவும் தீமையை வெறுப்பதற்காகவும் அன்றாடம் போராட்டம் இடம் பெற்றுக் கொண்டு வருகின்றது. இத்தகைய சூழலிலே நாம் நன்மையை செய்வதற்காக இறைவன் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றார். கடவுளை தேடவும் நன்மைத்தனத்திலே வளரவும் இறுதியாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இறைவனுடைய அந்த தூய்மையிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒரு பணி தீய சக்திகளிலே இருந்து, பேய்களிலே இருந்து, அலகையினுடைய சூழ்ச்சிகளிலே இருந்து மக்களை விடுவிப்பது ஆகும். இவ்வாறு இந்த இயேசுவினுடைய பிரசன்னம், இயேசுவினுடைய போதனை, இயேசுவினுடைய பணி, இயேசு மக்களை சந்திக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட தீமையினாலே, தீய ஆவிகளினாலே அலைக்கழிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் இயேசுவினுடைய வல்லமையை உணர்ந்தார்கள். இந்த அசுத்த ஆவிகள் அவர்கள் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே நடுங்கின, அச்சம் கொண்டன. அவர் அதிகாரத்தோடு அந்த தீமைகளுக்கு கூட அவர் தன்னுடைய வல்லமையை காட்டி அவற்றை துரத்தினார், அவற்றை விரட்டினார். இத்தகைய வல்லமை பொருந்திய ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த தீமைகளையெல்லாம் வெல்லுவதற்கு எங்களுக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. இந்த தீமைகளிலே இருந்து நாங்கள் எங்களை விடுவிப்பதற்கு, இந்த தீமையினுடைய சக்திகளிலே இருந்து எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவதற்கு இந்த ஆண்டவர் இயேசு நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவுவார். அவரை நாங்கள் நாடி செல்லுவோம். இப்படி தீமைகளினாலே அலைக்கழிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவர் இயேசுவை சந்தித்து அவர்கள் மீண்டும் விடுதலை வாழ்வு பெற்றார்களோ, அப்படி எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய நடத்தையிலே இரண்டர கலந்து கொண்ட இந்த தீமையினுடைய ஆவியினுடைய சக்திகள் எங்களிடம் இருந்து அகற்றப்படுவதற்கு நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையிலே நம்பிக்கை வைப்போம். அவரிடம் வேண்டுவோம், அவரிடம் இறந்து மன்றாடுவோம். அவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்துவார் என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும். இதற்காக அவருடைய ஆற்றல்கள், திறமைகளுக்காக, அருள் வளங்களுக்காக இந்த நாளிலே சிறப்பான முறையிலே மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே,
இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம் எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதை போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதை போன்று இந்த நாட்டை அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம் எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதை போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம் எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது, இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த செகண்டிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்று சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல்குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல்குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார். அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்திலும் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். உடனே நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.